Hey buddies, welcome back to my channel Cleaning 360. ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாக என் சேனலில் வீடியோ வராமல் இருந்தது. கொஞ்சம் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். வளவலன்னு பேச விரும்பலை. டைரெக்டாக நம்ம இன்றைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிங் த ஹவுஸ், அதாவது வீடு துடைக்கிறது தான். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது வந்து ஃப்ளோர் கிளீனர் லிக்விட். என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி. என்கிட்ட காலி ஆகிற ஸ்டேஜில் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அப்படியே கூட ஊற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷ்னர். இது ஒன்றும் இல்லை, நம்ம துணி துவைச்சதுக்கப்புறம் துணி அலசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக. அதுதான் அந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் இருக்கிறது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நான் ஃபினாயில் எடுத்துக்கிறேன். ஃபினாயில் வந்து ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன், அதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட ஃபினாயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கற்பூரம் எடுத்துக்கிறேன். இது நம்ம சாமிக்கு ஏற்றுறோம்ல, அந்த கற்பூரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சு நான் இப்போ கையில் சூடெல்லாம் ஏற்றலை. இதை அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு இதே தண்ணியில் நான் போட்டுக்கிறேன். எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எறும்புங்க இல்லை கருப்பாம்பூச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க வந்து நம்ம வீட்டில் வராமல் இருக்கும் இந்த ஸ்மெல். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து வீடு துடைக்க ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த மாப்பு தான். இது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீனாக காய வச்சுருங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போது க்ளீனாக இருக்கும். எனிஹவ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வாட்டரில் ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது வீட்டில் போட்டிருக்க மேட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வீடு வந்து துடைக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, மேட்டு நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்தால் கூட எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுருங்க. எம்டி தரையாக இருக்க மாதிரி பார்த்து. வீடு துடைக்கும் போது இருக்க மேட்டை எடுத்து துவைக்க போட்டுட்டு வீடு துடைச்சதுக்கப்புறம் ஒரு புது மேட் எடுத்து போட்டுக்கோங்க. 2 செட் ஆஃப் மேட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கார்னர் ஆஃப் த வீடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து நீங்கள் துடைக்க ஆரம்பிக்கணும், இல்லை இந்த கார்னர்லேருந்து துடைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கார்னர் நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது துடைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல ஃபினாயில், அப்புறம் அந்த கற்பூரம் எல்லாத்தையுமே நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க மாப்பில். இந்த வாட்டரே வந்து ஒரு செம்ம வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி ஃபேப்ரிக் கண்டிஷனர் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால. அண்ட் இது மாப்பை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் வீடு துடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ஃபேன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லேயே தான் இருக்கணும், ஆன் பண்ணாதீங்க. நான் எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு துடைக்க சொன்னேன்ற ரீசன் வந்து இன்பிட்வீன் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கார்னர் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வீடு துடைக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் பின்னாடியிலேருந்து நான் என் வீட்டில் துடைக்க ஆரம்பிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, அந்த டைல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம துடைக்கணும். இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் பண்ணி தானே ஆகணும். அண்ட் முக்கியமாக இந்த கார்னர்ஸில் நீங்கள் துடைக்கும் போது ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க உங்கள் மாப்பை. இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. அண்ட் வீடு ஃபுல்லாக துடைக்கும் போது இந்த மாதிரி வெர்டிக்கல் டைரெக்ஷனில் நீங்கள் துடைச்சிக்கோங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். ஹொரிசாண்டலில் நீங்கள் துடைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி துடைச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், வெர்டிக்கலாக துடைச்சா. நான் ஆல்ரெடி வீடு பெருக்கிறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் சோஃபா தான் இருக்குது. ஸோ அதனால நான் இது ஈஸியாக மூவ் பண்ணி துடைச்சிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து சோஃபா இருக்கும் அண்ட் அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், நம்மளால் மூவ் கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ சோஃபாக்கு உள்ளே மாப் விட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் க்ளீனாக துடைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதே சேம் வீடியோவில் நான் இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு கேப் விட்டு நான் வச்சுருக்கேன்றதையும் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். எப்போவுமே நீங்கள் இந்த பெரிய திங்ஸ், அதாவது பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் வாலுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு பெருக்கும் போது துடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து டிவி யூனிட்டும் தனியாக அது வைக்கல, அதனால் இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் கசமசன்னு கிடக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இதில் நான் கேப் விட போய் தான் எனக்கு பாருங்கள் இதில் எல்லாத்தையுமே ஈஸியாக துடைக்கிறதுக்கு என்னால் முடியுது. இது அப்படியே வாலோட ஒட்டி வச்சேன்னா என்னால் பெருக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், இல்லை துடைக்கும் போதுமே ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த கேப் இருக்கும். வாலுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் சரி, இல்லை வாலுக்கும் அந்த டிவி செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கேன் அந்த யூனிட்டுக்குமே சரி, எப்போவுமே கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கேன்றது இந்த வீடியோ கிளியராக நோட் பண்ணவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டோட கார்னர்ஸ் வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் துடைச்சிருக்கேன். வீடு இப்போ தான் துடைக்க ஆரம்பிக்க போகிறேன். தெரியல என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி பொறுமையாக வீடு துடைப்பாங்கன்னு. எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே வீடு துடைக்கும் போது ஏதாவது பிடிச்ச சாங்
டிவியில் ப்ளே பண்ணிகிட்டே தான் துடைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னே தோணாது. அந்த சாங்கோட ரிலிக்ஸ் பாடிக்கிட்டே அப்படியே பண்ணுறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் பார்ஷலாக நம்ம செய்கிற வேலையிலும் பார்ஷலாக அந்த சாங்கில் இருக்கும். ஒரு வாட்டி அந்த இடத்த துடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணியில் முக்கி அந்த மாப்பை வெட்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி துடைக்க ஆரம்பிக்கணும் அதே பிளேஸை. அவ்வளோதான், நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் த வீடை துடைச்சி வச்சுட்டோம். இதே மாதிரி மிடில் போர்ஷனும் லாஸ்ட்டு போர்ஷனும் நான் துடைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் பொண்ணு உள்ளே தூங்கிட்டு இருக்கா. மோஸ்ட்டாக இந்த மாதிரி துடைக்கிற வேலைலாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒன்றும் குழந்தைங்க இல்லாதப்போ பண்ணணும், இல்லைனா குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது. பிகாஸ் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம இந்த துடைக்கிற வேலைலாம் பண்ணோன்னா அவங்க நம்ம கவனிக்காத நேரத்தில் ஓடி வந்து விழுந்துருவாங்க. சில சமயம் சில அழுக்கெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். அப்படியே நம்ம தலையில் நல்லா ஸ்டே ஆகி ஸ்டிக் ஆகிக்கும். அது மாப்பில் துடைச்சாலும் வராது. அந்த சமயத்தில் நான் இந்த மாதிரி கால் வச்சு அமுக்கி ப்ரெஸ் பண்ணி ரப் பண்ணுறதுனால அந்த அழுக்குங்க எல்லாமே வந்துடும். இது பார்க்க கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். பட் என்னங்க பண்ணுறது, நம்ம துடைச்சி தானே ஆகணும். இதே மாதிரி நான் வீட்டோட சென்டர் பார்ட்டும் இன்னொரு பார்ட்டு, அதாவது ஹாலில் இருக்க எல்லா போர்ஷனுமே இந்த மாதிரி வெர்டிக்கலாக துடைச்சி எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சத்தியமாக புரியலைங்க. நமக்கு மாப்பில் துடைச்சி எடுக்கிறதுக்கே இவ்வளோ தூரம் டயர்ட் ஆகிறோம். ஆனால் நம்ம அம்மாங்கெல்லாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து துணி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் புழிஞ்சு குனிஞ்சு இல்லை முட்டி போட்டு தான் வீடு ஃபுல்லாக துடைச்சி எடுப்பாங்க. இது நம்ம குனியாமல் துடைக்கிறதே வந்து எனக்கு அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகும் வீடு துடைச்சிட்டா. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் துடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பக்கெட் ஒரு இடத்துல மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம எப்போவுமே தண்ணியை வந்து நம்ம மாப்பு வழியாக பிழிஞ்சு எடுக்கும்போது இந்த பக்கெட்டை சுற்றியுமே தண்ணி வந்து கொட்டி தான் இருக்கும். அதையுமே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி துடைச்சி எடுத்துக்கோங்க அப்பப்போ பக்கெட் ஊற்றிட்டு. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. வீட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பக்கெட் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக அந்த ஷாம்புலேருந்து எடுத்து அந்த வாட்டரில் வந்து நல்லா கைவிட்டே அலசிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதை அலசணுன்னா இந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆகி வர வரைக்கும் நீங்கள் அதை சுற்றி அலசி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மாப்பை டிப் பண்ணி இப்போ வீடு ஃபுல்லாக துடைக்க போகிறோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி வீடு துடைச்சாச்சு. அதிலே வீடு வந்து பார்க்க சுத்தமாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த தரெல்லாம் பார்க்க பளிச்சுன்னு. சிலர் வீட்டில் வந்து உப்பு தண்ணி வரும். மேபி அந்த தண்ணியை வச்சு அவங்க துடைக்கிறதுனால வீடு துடைச்சதுக்கப்புறம் வெள்ளையாக அந்த ஒரு பேட்சாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் நார்மலாக பார்த்தா தெரியாது. பட் ஏதாவது ஒரு கார்னரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக அங்கங்கே இருக்க மாதிரி தெரியும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு வாட்டி துடைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தரை வந்து பார்க்க ஈவனாக பளிச்சுன்னு பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நான் துடைச்சதுக்கப்புறம் எடுத்த பிக். இது எவ்வளோ கிளியராக இருக்க பாருங்கள் ஃப்ளோரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வீடியோ பிகினிங்கில் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வீடு துடைக்க ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேன் போட்டுட்டு துடைச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் துடைச்சிட்டு இருக்க வரைக்கும் சில பாட்டு வந்து காஞ்சிரும். மறுபடியும் நீங்கள் போயிட்டு வேறு ஒரு இடத்த துடைப்பீங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் துடைக்கும் போது உங்கள் கால் அச்சு வந்து ஒரு இடத்துல பட்டு வரதுனால நீங்கள் வீடு எவ்வளோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக துடைச்சாலும் உங்களோட பாதத்தோட அச்சு வந்து அங்கங்கே வீடு ஃபுல்லாக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் துடைச்சிட்டிங்க அப்படின்னா காயும் போது ஈவனாக எல்லா பிளேஸும் ஒன்றா காஞ்சிரும். ஃபேன் போட்டு துடைச்சா சில பிளேஸ் காஞ்சிரும், சில பிளேஸ் காயாமல் அன்ஈவனாக இருக்கும். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கறனால இது ஏதோ ஒரு பிக் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்களாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள். நான் இப்போ வந்து ஃபேன் ஆன் பண்ணிக்கிறேன். வீடை கம்ப்ளீட்டாக துடைச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதை துடைச்சதுக்கப்புறம் மேட் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி மடித்து வச்சுருக்க மேட் வந்து நான் போடணும். அது இந்த வீடியோவில் நான் காமிக்கல. துடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சும்மா அங்கேயும் அது காயத்துக்கு முன்னாடியே நடந்துட்டுருக்காதீங்க. என்ன மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருங்க இது காயிற வரைக்கும். ஒன்ஸ் இது காஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வீடே வந்து பார்க்க செம்ம நீட்டாக இருக்கும். இதில் நான் வெறும் ஹால் மட்டும் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை காட்டியிருக்கேன். இதே ப்ராசஸ் நீங்கள் கிச்சன், ரூம், பால்கனி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி துடைச்சிக்கலாம். ஆனால் எப்படியாவது வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வீடு வந்து துடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாவது நீட்டாக இருக்கும். எனிவே நம்ம டெய்லியுமே வீடு பெருக்க தான் செய்வோம். எப்படியும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. இருந்தாலும் அந்த வீடு துடைச்சாதான் அதுக்கு ஒரு அழகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வீடு துடைக்கிறவங்க எந்த டேயில் நீங்கள் வீடு துடைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பை.